தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்துருக்கீங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. சில கருத்து கணிப்புகளில் வந்து அதிமுக கூட்டணிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினரும் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும் ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது ரிசல்ட் வந்த பிறகுதான் சொல்ல முடியும். என்னுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறும்போது என்னுடைய நம்பிக்கை. ஓட்டுகள் எண்ணப்பட்டு ஏன்னா 2 நாள் தானே இருக்குது இடையில. இது 1ஆம் தேதி, இடையில் 2 நாட்கள். விடிந்தால் தெரிந்துவிடும் நிலைமை என்ன என்று சொல்வதை போல 4ஆம் தேதி தெரியத்தான் போகும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்துருக்கீங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. சில கருத்து கணிப்புகளில் வந்து அதிமுக கூட்டணிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினரும் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும் ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது ரிசல்ட் வந்த பிறகுதான் சொல்ல முடியும். என்னுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறும்போது என்னுடைய நம்பிக்கை. ஓட்டுகள் எண்ணப்பட்டு ஏன்னா 2 நாள் தானே இருக்குது இடையில. இது 1ஆம் தேதி, இடையில் 2 நாட்கள். விடிந்தால் தெரிந்துவிடும் நிலைமை என்ன என்று சொல்வதை போல 4ஆம் தேதி தெரியத்தான் போகும்.